கண்மணி தன் பால்கனியில் நின்று மேலெழும்பி உலகை காண தயாராக வந்து கொண்டிருந்த கதிரவனை ஒரு கப் டீயுடன் வரவேற்றுக் கொண்டிருந்தாள். தினமும் தவறாமல் உதிக்கும் கதிரவன் கூட இரவில் நமக்கு சொந்தமில்லாமல் தான் போகிறான். எதுவும் நிரந்தரமற்ற உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை, ஒன்றை தவிர, நினைவுகள். ஆம், எனக்கு ராமின் நினைவுகள். இதோ இந்த ஆஸ்திரியாவின் காற்றை கடந்த 6 வருடமாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். வியன்னாவின் கடை வீதிகள் எனக்கு இப்பொழுது பழக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. என்னுடைய அறையை மாற்றிக்கொண்டேன், என்னுடைய உடை பாவனைகளை மாற்றிக்கொண்டேன், செய்யும் வேலையையும் மாற்றிக்கொண்டேன். அனைத்தையும் மாற்றிக்கொண்ட என்னால் ராமின் நினைவுகளை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ராமின் நினைவுகளுக்கு என்னையும் அறியாமல் தினமும் உயிரோட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதோ இதே மாதிரி ஒரு தேநீர் கோப்பையும் தனிமையும் ஒரு 5 நொடியும் தந்தால் போதும், நான் ராமுடன் சேர்ந்திருந்த நிமிடங்களுக்கு மறு உயிர்ப்பு கொடுத்து விடுவேன். என்னுடைய கடந்த காலம் 7 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். பட் இப்போ ஒரு காலேஜில் லைப்ரேரியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து மும்பையில் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்றில் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டாக வேலை செய்து கொண்டிருந்தவள். எல்லா மிடில் கிளாஸ் பொண்ணுங்களோட அதே ஆசைகளுடனும் கற்பனைகளுடனும் இந்த பூமியில் அவதரித்தவள்தான். அவை காணல் நீராய் காட்சியளித்துக் கொண்டிருந்தன என் கடமைகளுக்கு முன்னால். ஒரு கட்டத்தில் அவைகளை வெறுத்து என் ஆசைகள் முழுவதையும் கட்டி ஸ்டோர் ரூமில் வைத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. தூசி படிந்த அதனை மீண்டும் எடுத்து அதற்கு உயிரோட்டம் கொடுத்தவன்தான் ராம். நான் மும்பைக்கு மாற்றலாகி வந்த பொழுது அதிகம் பழகிய எனக்கு பரிச்சயமாகிய முகம் என்றால் அது ராம்தான். நான் மும்பைக்கு வருவதற்கு மிகப்பெரிய காரணமும் இருந்தது. ராமச்சந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஊழியர்களுக்கு வேலையில் ஏற்படும் மன உளைச்சலுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக சிறப்பு துறையில் நியமிக்கப்பட்டிருந்தேன். என் வேலையில் எனக்கு இருக்கும் ஆர்வத்தினால் கம்பெனி எனக்கு அந்த சலுகையை வழங்க முன்வந்திருந்தது. அப்படி நான் செய்த வேலையின் டேட்டாக்களை கம்பெனியின் ஓனரிடம் காண்பிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருந்தது. அதனை நிறைவு செய்ய அவர் வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. அங்கு செல்லும் போதுதான் ராமை பார்த்தேன். முதல் 2 சந்திப்பில் நான் தான் அவனை பார்த்தேன். அதன் பிறகான ஒரு நாளில் அவன் கால் தடுக்கி விழ இருந்த நேரத்தில் என் கையில் அவனை தாங்க நேர்ந்தது. எனக்கு அது 4வது சந்திப்பு என்றாலும் ராம் என்னை முதலாய் பார்த்தது அப்பொழுதுதான். மெலிதாய் ஒரு சிறு புன்முறுவல் மட்டும். அதன் பிறகு நன்றாகவே சிரித்ததுடன் கை காட்டவும் ஆரம்பித்தான். அப்படியே எங்கள் இருவரின் சந்திப்புகளும் தொடர்ந்தது. அது எதுவரையில் என்றால் எனக்கு பிடித்த தேநீர் கடையில் இருவரும் ஒன்றாக தேநீர் அருந்துவது வரை. ராம் எதற்காக அங்கு வருகிறான் என கேட்டபோது ராமச்சந்திரா கம்பெனியின் ஓனரான சந்திரசேகரை பார்க்க வருவதாக சொன்னான். ஆமாம், அவரும் படுத்த படுக்கையாகத்தான் இருந்தார். அனைவருக்கும் கோபக்காரனாக தெரியும் ராம் எனக்கு மிகவும் அன்பானவனாக தெரிந்தான். இல்லை, அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவனாக தெரிந்தான். என்னுடைய அத்தனை எதிர்மறைகளின் மொத்த உருவம்தான் ராம். ஆனால் சொல்ல தெரியாத அல்லது சொல்லி தீர்க்க முடியாது என நினைத்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில் அவன் இருக்கிறான் என்பது மட்டும் தெரிந்தது. அவனுடன் பேசுவதே எனக்கு பெரும்பாடு. அப்படி இருக்கையில் அவன் பிரச்சனைகளுக்கு என்னால் எப்படி தீர்வு சொல்ல முடியும்? பேசினால் தானே பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியும். அவன்தான் பேசுவதற்கே வாய்ப்பு கொடுப்பதில்லையே. மெல்ல மெல்ல ராம் எனக்குள் பயணம் செய்ய ஆரம்பித்தான். ராமை எனக்கு பிடித்திருந்தது. அவனுக்கும் என்னை பிடித்தே இருந்தது என சொல்லலாம். அவனும் அதை சொல்லவில்லை, நானும் அதை சொல்ல முயற்சிக்கவில்லை. ராமை எனக்கு பிடித்ததற்கும் ராமிற்கு என்னை பிடித்ததற்கும் பிடிமானம் காதல் என்றாலும் புரிதலில்தான் எங்கள் இருவருக்குள்ளும் உறவு நீடித்திருந்தது. பார்த்தவுடன் வரும் காதலோ பல நாள் பழகியதால் வரும் காதலோ அல்லாமல் புரிதலுடன் பூத்த உறவாக இருந்தது எங்களின் காதல். வாரத்தில் நாங்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ளும் அந்த நாளில் ராம் எனக்கு பிடித்த அனைத்தையும் செய்து என்னை சந்தோஷப்படுத்துவான். அவனுக்கு வேண்டியது எல்லாம் என் முகத்தில் இருந்து வழியும் ஒரு புன்னகைதான். அது போக போகத்தான் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அவனுக்கு நன்றாகவே தெரியும். நானேதான் விருப்பப்பட்டு அவனிடம் பகிர்ந்து கொண்டேன். நான் 5 வயதாக இருக்கும் போதே 3வது தங்கை பிறக்கும் போது அம்மாவை இழந்தேன்.
உண்மையில் அவள் தைரியமானவள். முன்னமே அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும், பூலோகம் அதிக நாள் அவளை தாங்கிக் கொள்ள விரும்பவில்லை என்று. என்னுடைய 5 வயதிலே என் பொறுப்புகளை எனக்கு புரியும் பாஷையில் சொன்னாள். தம்பிக்கும் தங்கைக்கும் 2ஆம் தாயானேன். அப்பாவின் இறப்பிற்கு பின்புதான் புரிந்தது நான் அவர்களுக்கு பாரமாக இருந்திருக்கிறேன் என்று. அதற்காக என் கடமையில் இருந்து பின்வாங்க முடியுமா? இருவருக்கும் என்னால் முடிந்த ஒரு வேளை, ஒரு திருமணம் பண்ணி வைத்து சொத்துக்களை பிரித்து கொடுத்து விட்டு பின்வாங்கிக் கொண்டேன். இதற்குள் இந்திய பெண்களின் திருமண வயதை நான் கடந்திருந்தேன். ஆனால் அவனின் தனிப்பட்ட விஷயங்கள் எதுவும் எனக்கு தெரியாது. அவனது பெற்றோரோ அவனது தொழிலோ என எதுவுமே தெரியாது. நானே கேட்பதுவும் எனக்கு அநாகரிகமாக தெரிந்தது. இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது எங்களுடைய உறவு. திடீரென்று ஒரு நாள் சந்திரசேகர் என்னிடம் பேச வேண்டும் என்று அழைத்திருந்தார். அங்குதான் என் புதிய பாதை தொடங்க ஆயத்தமானது. நீங்களும் நானும் நினைப்பது போல் ராம் ஊதாரியோ ஒன்றுமில்லாதவனோ இல்லை. அவன் பெரும் பணக்காரன். சந்திரா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஒரே வாரிசு. அத்தனை சொத்துக்களுக்கும் முதலாளி. அவன் வீட்டில் தங்குவதும் இல்லை, வாழ்வில் ஒரு பிடிமானமும் இல்லை. எனக்கென்னவென்று காலம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நடைபாதை பயணி. காரணம் தெரிந்து கொள்ள விரும்பினேன். அவனின் கடந்த கால காற்றை சுவாசித்தேன். ஆம், அவனின் 24ஆம் வயதில் அவனுடைய அப்பா மாரடைப்பால் காலமானார். தாழாத சோகத்தை காதலியிடம் தீர்த்து கொள்ள சென்றால் அவளோ கம்பெனியின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள எதிர்கம்பெனியின் மகளாகி போனாள். கம்பெனி ரகசியத்தை மட்டுமின்றி பல கோடி நஷ்டத்தையும் கம்பெனி சம்பாதித்தது. எந்த காதல் அவனை தோற்க வைத்ததோ அந்த காதலையும் காதலால் தன் கண்ணை மறைத்த பணத்தையும் அடியோடு வெறுக்க ஆரம்பித்திருக்கிறான். அன்றிலிருந்து கம்பெனி பொறுப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததுடன் தன்னையும் நாடோடி ஆக்கிக் கொண்டான். ராமின் செய்கை ஒருபுறம் வருத்தமானாலும் இன்னொரு புறம் சரியென்றே தோன்றியது. என்ன இருந்தாலும் காதலை சொல்லி அவனை ஏமாற்றியிருக்க கூடாது என்று நினைத்தேன். அதன் பிறகு என் காதலை அவனிடம் நான் சொல்லவோ இல்லை, அதைவிட ஒரு காதலை அவன் உணர வேண்டும் என நான் நினைத்ததோ உண்மைதான் என்றாலும் அது என் செய்கையில் இல்லை. அவனிடம் இருந்து விலக முடிவு செய்திருந்தேன். என்னையும் என் சாயலையும் அவன் மறக்க வேண்டும் என நினைத்தேன். இன்னொரு காதல் வழியை அவன் உணரக்கூடாது என உறுதியாய் இருந்தேன். ஆனாலும் விதி வலியது. மறுநாளே அவன் காதலை என்னிடம் சொன்னான். அவன் கவிஞனும் இல்லை, நடிகனும் இல்லை, யதார்த்தவாதி. இயல்பாகவே காதலை சொன்னான். அதனால் தான் அதை என்னால் இயல்பாய் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுடைய காதலை நிராகரித்தேன். இயலாமையில் அவன் இமைத்திரையை கிழித்து கண்ணீர் எட்டி பார்த்தது. இதயத்தை யாரோ மெலிதாய் கோடிடுவது போன்றதொரு வழி என்னுள் பரவியது. அந்த நிமிடம் இந்த உலகம் என்னிடம் இருந்து எத்தனை சாபக்கேடுகளை வாங்கியது என்று என் மனதிற்கு மட்டுமே தெரியும். மறுநாளும் வந்தான். அவனை எதிர்கொள்ள இயலாமல் நிரந்தரமாய் அவனை விட்டு விலக முடிவு செய்தேன். அதன் பிறகு எனது ஆஸ்திரேலியா பயணம். மம்மி, எங்க இருக்கீங்க? இதோ பால்கனியில நிக்கிறேன்டா. மெல்ல தன் கண்களை மூடிக்கொண்டே தன் பிஞ்சு பாதங்களை தரையில் வைத்து எதிலும் இடுத்து விடாமல் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் 5 வயது ஷன்விதா என்னும் ஷன்வி. ஷன்வி, இப்போ நீ கண்ணை திறக்கலாம். குட் மார்னிங்மா. எத்தனை தடவை நான் சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுன எங்காவது போய் இடிச்சுப்பேன்னு. இல்ல, எனக்கு அப்படி எதுவும் ஆகாது. எப்படி உன்னால இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேச முடியுது? எங்க இருந்து இப்படியெல்லாம் பேச கத்துக்கிற? அதெல்லாம் அப்படிதான், சொன்னா உங்களுக்கு புரியாது. எனக்கு புரியாதா? ஆமா, நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே ஆகாது. பெரிய மனுஷி மாதிரி பேசுற. கண்மணி ஷன்விதாவை கட்டி கொண்டாள். இந்த 6 வருடத்தில் அவளுக்கு வசந்த காலத்தை அள்ளி இறைத்தது ஷன்விதாதான். 5 வயது ஷன்விதாவுக்கு மழலை முகம் மாறவில்லை என்றாலும் பேச்சில் அத்தனை சாதுரியத்தையும் நிறைத்து வைத்திருந்தாள். சரி, செல்லத்துக்கு இன்னைக்கு நாம எங்க போகணும்? மம்மி, இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போகணும், மறந்துட்டீங்களா? உங்களுக்கு நியூ ட்ரெஸ், அப்புறம் எனக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கணும்ல. உன்னோட விஷயத்துல கரெக்டா இருக்கிற. சரி, போய் ரெடி ஆகு, நாம போகலாம். இன்றைக்கு இந்தியாவுக்கான பயணம் எனக்கும் ஷன்விதாவுக்கும். எத்தனை முறை நான் மறுத்தும் புரிய வைக்க முயற்சித்தும் தோற்றுவிட்டேன். அவளின் பிடிவாதத்தால் அவள் தோழியின் பிறந்த நாள் விழாவிற்கான பயணம் அவள் தோழியின் சொந்த ஊரான மும்பையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
மும்பை என்றவுடன் நானும் ராமை பார்க்க வேண்டும் என்றும் அவனிடம் பேச வேண்டும் என்றும் நினைத்திருந்தேன். அதுவும் நடந்தது. இந்த 6 வருடத்திற்குள் அவனுடைய வாழ்வில் அவன் விரும்பும்படியான ஒரு மாற்றம் வந்துவிடாதா என நித்தமும் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நெருங்கிய உறவை சந்திக்கும் போது எத்தகைய எதிர்பார்ப்புகளும் வேண்டுதல்களும் இருக்குமோ அது அத்தனையும் அந்த நொடி எனக்கு இருந்தது. அவனை பார்த்த அந்த நேரத்தில் நான் நினைத்து வைத்திருந்த எதுவுமே நடக்கப் போவதில்லை என புரிந்தது. அவனுக்கு அன்று நான் வாய்ப்பு தராமல் போனதற்கான பலனை இன்று அவன் எனக்கு தந்திருந்தான். அவனை தேடிச் சென்ற எனக்கு அந்த மையம்தான் கண்ணில் பட்டது. ஒரு அழகிய பிருந்தாவனம் போல் நடைபாதையின் இருபுறமும் பச்சை புல்வெளிகள் நிறைந்திருந்தது. உள்ளே சென்ற என்னை முதலில் வரவேற்றது ராம்தான். ஆம், ராமின் புகைப்படம். அந்த மையத்தின் நடுப்பகுதியில் அவனுடைய புகைப்படம் மிக அழகாக என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. ராம் சரியாக 6 மாதத்திற்கு முன்பே பூலோக வாழ்க்கைக்கு விடை கொடுத்திருந்தான். அருகிலே அவனுடைய உறுப்பு தானம் செய்யப்பட்டு தானம் பெற்றவர்களின் பெயர்களும் இருந்தது. இதனை பார்த்து கொண்டிருந்த என்னை பார்த்து ஓடி வந்த ஒரு வாலிபன், மேம், நான் தான் இங்க மேனேஜர், உங்களுக்கு யார் வேணும்? நீ? அவனை உற்று நோக்கிய எனக்கு முதலில் புலப்பட்டது அவனுடைய கண்கள் தான். ராமின் கண்கள். என்னால் உறுதியாய் சொல்ல முடியும். அதே தேடல், அதே காதல் அந்த கண்களில். உன்னோட பேரு? கிருஷ்ணா. அந்த லிஸ்டில் இருந்த முதல் பெயர் கிருஷ்ணா என்பதை ஒரு முறை அந்த லிஸ்டை நோக்கி உறுதி செய்து கொண்டேன். ராம் இனி உயிருடன் வரப்போவதில்லை என்று மெலிதாய் ஒரு பிடிப்பின்மை. உலகம் மட்டும் என்னை சுற்றி சுழல்வதாய் ஒரு பிரம்மை. ராம். என் தயக்கத்தை புரிந்து கொண்ட அவன், ஓ அவரா மேம், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கார் விபத்து, அதுல பிரெயின் டெத் ஆகி இறந்துட்டாரு. இதற்கு என்னிடம் என்ன மாதிரியான எதிர்வினை இருந்திருக்க முடியும்? சத்தமாக கேவி அழ வேண்டும் என்று தோன்றியது. சூழ்நிலை உணர்ந்து அமைதியானேன். அவரோட ஃபேமிலி, அதை பத்தி யாருக்குமே தெரியாது மேம். அவரோட ஒய்ஃப் மட்டும்தான் தெரியும். அதுவும் போட்டோல தான் பார்த்திருக்கேன். இதோ அது இவங்கதான். அவன் காட்டிய திசையை நோக்கிய எனக்கு கண்மணி என பெயர் பொறித்த போட்டோவுடன் சில வரிகள் எழுதப்பட்டிருந்தது. காதல் எத்தனை விசித்திரமாகிறது! காதல் எனும் ஓவியம் எளிதில் தீட்டிவிட முடியா காவியம். எது காதல் என்ற என் கேள்விக்கு மட்டுமல்ல, உயிர்ப்புடன் மரணிக்கும் கலையையும் கற்றுத்தந்தாள். யார் சொன்னது காதல் ஒரு முறைதான் பூக்கும் என்று? அவளை நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் நான் புதிதாய் பூத்திருந்தேன். எனக்கான காதல் அவள் மட்டும்தான், அவள் மட்டும்தான். மரணித்து உயிர்ப்பேன் அவள் காதலுடன். அதிலே நிலைக்குத்தி நின்ற என் பார்வையை திருப்பும் விதமாய் கிருஷ்ணா என்னை அழைத்தான். மேம், உங்களுக்கு என்ன வேணும்? யாரை பார்க்கணும்? நான் பார்க்க வந்த பொருள் இல்லை என்றாகும் போது என்ன சொல்ல அவனிடம்? ஒன்றுமில்லை என்ற வார்த்தையை உதிர்த்தேன். அது அவனை எரிச்சல் ஊட்டியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மேம், அப்போ விசிட்டர்ஸ் நோட்ல சைன் போட்டுட்டு போங்க. ஈர்ப்பற்ற ஒரு செய்கை அங்கே அரங்கேறியது. என் பெயரை படித்த அவன், மேம் நீங்க என்ற கேள்வியை அவன் முடிப்பதற்குள் கண்மணிகளை பாதுகாப்போம், கற்பப்பை தானம் செய்வோம் என்ற அந்த மையத்தில் மைய கதவுகளை கடந்து வெளியே வந்திருந்தேன். ராமின் நினைவுகள் காட்சிப்படமாய் ஓடியது. அன்றைக்கு ஏர்போர்ட்டில், ஒரு நிமிஷம் கண்மணி. எல்லா சராசரி காதலர்களைப் போலவே அவனுக்கும் அந்த கேள்விக்கு என்னிடம் பதில் வேண்டி நின்றான். என்னோட காதலை வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லு போதும். வேண்டாம்னு சொல்ல ஒண்ணும் இல்ல ராம், வேணும்னு சொல்ல ஒண்ணு கூட இல்ல. என்ன சொல்ற கண்மணி? என்னால் முழுவதும் சொல்லி முடிக்க முடியவில்லை. திணறினேன். தீர்க்கமாய் ஊடுருவியது ராமின் பார்வை. நான் என்னோட கர்ப்பப்பையை தானம் பண்ணிட்டேன் ராம். சொல்லிவிட்டு வியன்னாவிற்கு சொந்தமான விமானத்தில் ஏறிக்கொண்டேன். அவன் முகத்தை கூட நான் ஏறிட்டு பார்க்கவில்லை. அப்படியானால் ஷண்விதா? ஆமாம், ஷண்வி என்னுடைய குழந்தை இல்லை. ஷண்வி ஒரு குழந்தைக்கே பிறந்த குழந்தை. அவளை உண்மை தாய் 17 வயது சிந்து. சிந்து என்னுடைய வீட்டிற்கு வேலைக்கு வரும் வேலம்மாளின் குழந்தை. வேலம்மாள் வீட்டு வேலை செய்யும் தொழிலாளி. பெரிய பண முதலைகளின் வீட்டு வேலைக்கு மட்டுமின்றி மற்ற தேவைகளுக்கும் மும்பையில் இருக்கும் ஒரு வணிக முதலையால் வாங்கப்பட்டவள்தான் வேலம்மாள்.
அதில் பிறந்தவள்தான் சிந்து. தன் தாயுடன் உதவிக்கு செல்லும் அவளுக்கும் அந்த கொடுமை நடந்திருக்கிறது. அது என்னவென்றே தெரியாத அவளுக்கோ அவள் தாயின் திடீர் இறப்பு இன்னும் ஒரு பேரிடி. இதற்குள் அவள் குழந்தை பேரை நெருங்கி இருந்தாள். குழந்தை மட்டுமே காப்பாற்றப்பட்டது. சிந்து முறையான பராமரிப்பு இல்லாமல் இறந்து விட்டாள். டாக்டரின் காரணங்கள் நிலைகுலைய செய்தது. இன்றைக்கும் இந்தியாவில் பிறக்கும் போதே கர்ப்பப்பை இல்லாமல் தான் பிறக்கின்றனர். விபத்து, புற்றுநோய் போன்றவற்றாலும் இழந்து விடுகின்றனர். கர்ப்பப்பை தானம் கொடுப்பதற்கோ பெறுவதற்கோ வயது ஒரு தடையில்லை என்பதை உணர்ந்தேன். தீர்க்கமாய் முடிவெடுத்தேன். 6 மணி நேர அறுவை சிகிச்சை. விபத்தில் தன்னுடைய கர்ப்பப்பையை இழந்த சிறு பெண்ணிற்கு என்னுடைய கர்ப்பப்பையை தானம் செய்துவிட்டேன். ஷன்விக்கு நானும், எனக்கு ஷன்வியும் உலகமானோம். ராமின் கடந்த கால காதலைப் போல நானும் அவனை காயப்படுத்த விரும்பவில்லை. அதற்காகத்தான் விலக முடிவு செய்தேன். ஆனால் ராம் அப்படி இல்லை. என்னுடைய கனவான கண்மணி இல்லத்தை உருவாக்கி கர்ப்பிணிகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் மறுவாழ்வு கொடுத்திருக்கிறான். எத்தனை காதலில் ஒருவரின் ஆசை இன்னொருவருக்கு சொந்தமாகிறது. உண்மையில் ராமின் காதல்தான் போற்றுதலுக்குரியது. நினைத்ததை செயல்படுத்துவது சிலரே, அதில் ராமும் அடக்கம். அவன் உடன் மறைந்திருந்தாலும் அவன் செய்கையாலும் தானத்தாலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். இன்றைக்கே முடிவெடுப்போம். ஏதாவது ஒரு உறுப்பையாவது தானம் செய்வோம் என்று.